மறையோர்கெல்லாம் இனி வரப்போகும் பெரியோர்கெல்லாம் வணக்கம் செய்து ஆடுவேரோ இங்கு குடியிருக்கும் பெரியோர்கெல்லாம் கூட போகும் சிறுவர்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரிக்கும் சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே முருகன் பாட போறோம். அதாவது எந்த ஒரு கோயில் குளமாக இருந்தாலும் அந்த திருத்தலங்களில் ஒரு கதையை பாடுவதற்கு முன்னால சபரிமலை ஐயப்பனை பிறவி செய்வதுதான் வில்லிசை கலைஞருடைய வழக்கம். அது எதற்காக என்றால் எல்லா வருடங்களும் தை மாதத்தில் முதலாக மகர ஜோதி பார்த்ததற்கு பின்பாகவே எல்லா கோயில் குளங்களிலும் திருவிழாக்கள் நடக்கும். அதனால்தான் அந்த ஐயப்பன் பிறக்கணும். அந்த ஐயப்பன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலில் உள்ள மற்ற பரிவார தெய்வங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளேயே வருமா. அது எப்படி பிறப்பா தெரியுமா? பாதி மணிமான் மழுவும் பம்பையோடு பாம்பணிந்தோ பார்வதியை மனம் புரிந்த பரமசிவனாருடைய மோகமானதி கலியுகத்தில் விழுகும் போது அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த, அதாவது பூமியிலே விழுந்தால் பூமாதேவி வெறுக்க மாட்டாள் என்று அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த 5 புத்திரர்கள் அங்கே அழகுடனே வந்து பிறந்தார். அவர்கள் எப்படி பிறந்தார் தெரியுமா? பங்குனி மாதம் புதனது புத்திரம், என்னை பங்குனி மாதம் புதனது புத்திரம், அங்கே பவரன பஞ்சமி கடக லக்னதே இந்திரமாகவே அமைந்த யோகத்தில் அந்த ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையதில் பிறந்ததான கையனார் என்றோ, அவர் தோழதில் பிறந்ததான தோழனார் என்றோ, இளங்கோவனாக பிறந்ததான இளங்கமணி என்றோ, அவர் புனுலிறங்க தோன்றியதால் புலுடையர் என்றோ, அண்டர்காக்க பிறந்ததால அண்டர்காக்கர் என்றோ, அது ஐயனார் ஐயனார் அந்த சபரிமாத ஐயனார் 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 அந்த குளத்து பிள்ளை ஐயனார் அந்த ஐயன் வந்து பிறந்திருக்காரே. இப்பொழுதுதான் முருகன் கதை பாடப் போகிறோம். முதலில் யார் பிறக்கணும்? ஐயனார் பிறக்கணும். அந்த சாஸ்தா பிறந்தார் தான் இந்த கோயில் உள்ள 24 வந்திகளும் 64 கூட்டுறவும் வந்து பிறக்குமா. ஐயனார் வந்து பிறந்திருக்கார். அதற்கு பின்னாடிதான் முருகன் கதை. இந்த முருகன் ஆண்டவனை பத்தி எப்படி பாட போகிறோம் தெரியுமா? ஆதி நல்ல கைலாசத்தில் அங்கே யாரெல்லாம் குழுவேருந்தார், அந்த ஆதி சிவன் பார்வதியும் அங்கே அழகுடனே குழுவேருந்தார். அந்த பிரம்மலோகம் தன்னதில அந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் அங்கே பிரியமுடன் குழுவேருந்தார்.
லோகத்தில் என் ஆண்டவன் சாச்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைகண்டன் காலகண்டமூர்த்தி என்றும் அழைக்கப்பெற்ற என் சங்கரன் சதாசிவன் சர்வாகரன் சாலாசுடன் காலகாலன் காமக கண்ணன் கண்கண்ணன் திருநயன் சிதம்பரன் திருநீலன் தில்லை அம்பலன் அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதியால் விழுவிருக்கும் போது அதாவது அதலை சுதலை ஆதி பாதாளம் என்று 3 உலகம் இருந்தது. ஆதி பாதாளம் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு உலகம் தான். ஆமா, உலகம்லாம் மறந்து போய் இப்ப கனடால உள்ள எட்மண்டனும் கேல்கரி தான். அந்த ஆதி பாதாள அந்த அசுரர்கள் கூட்டத்துக்கு தலைவனாக அந்த 3 அசுரர்கள் ஆண்டு வந்தார்கள். யார் என்று கேட்டால் அன்னமாரிலே மூத்தவனான சூரபத்மனும் அவனுடைய தம்பியான அந்த தாரகாசுரனும் அவனுக்கும் இளைய தம்பி சிங்கமுகாசுரனும் இந்த 3 பேருக்கும் ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசைன்னா, இந்த அசுரர்களுக்கு தலைவராக இருக்கிறோமே, இந்த 14 லோகத்தையும் நாம ஆண்டால் எப்படி இருக்கும்? ஆசைதான் மனுஷனுக்கு. ஆசை யார விட்டது? ஆசைதான் அழிவுக்கு காரணம். ஆவி பயலுக்கு அழிவு வரும்னு தெரியாமல ஆசைப்பட்டான். என்ன பண்ண முடியும்? ஆமா, அந்த குடத்துக்காரு கூட வந்தாரு. ஆசைதான். கேல்கரி வரைக்கும் வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போன ஹோட்டல்ல ரூம் அப்படி அந்த ஆதி பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய அசுரர்களுக்கு அங்க என்ன ஒரு ஆசை வந்தது தெரியுமா? இந்த 14 லோகத்தை நான் தான் ஆள வேண்டும் என்று. அது மட்டுமா, தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் சிவபெருமானையே அடக்கணும் ஒரு ஆசை. அப்ப அண்ணன் தம்பி 3 பேரை கூப்பிட்டான். எப்பா, நம்ம சிவபெருமானையே அடக்கணும்னா என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட போய் நேர சண்டையை போட்டுருமான்னு பார்த்தான். அவர் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காரு, சண்டை போட முடியுமா? அவர் என்ன குடத்துக்காரரா? வீட்டுல போய் சண்டை போட. ஆமா, அடக்கிடலாம். இங்க அதுக்கும் வழி கிடையாது. 3 பேரும் பார்த்தான். பசாம போய் நம்ம 3 பேரும் தவம் இருந்துடலாம். ஆண்டவனை நோக்கி மனம் இருந்தால் மார்க்கம் வந்து தவம் இருந்தால் என்ன என்று நினைத்து அந்த 3 பேரும் என்ன செய்தான் தெரியுமா? வாவி தலையே மொட்டதானே அடித்தான் சண்டான அசுரமார்கள் சன்னியாசி கோலம் போட்டா. அவன் தாவி நல்ல உடையணிந்தோ அவன் உதிராஜ மாலை போட்டு அவன் நீரறியா நெத்தியெல்லாம் அவன் திருநீற்றால் பட்ட போட்டா. அவன் பட்டைக்கு மேலே எல்லாம் அவன் சிந்தூர பொட்டு மீட்டா. அவன் கம்ப மதோடி வைத்து அவன் காட்டுக்குள்ள மாறானே. அவன் 1000 முழங்கம்புடனே. அவன் 1000 முழங்கம்புடனே அப்படியே அந்த மனத்துக்குள்ள ஏறி வாரா. அப்படியே 1000 முழம் கம்பத்தை எடுத்துக்கிட்டு அடர்ந்த வனத்துக்குள்ள வந்தான். அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து அவன் அந்த தவச்சாலையை அலங்காரம் பண்ணனான். ஆமா, இன்னைக்கு நம்ம அப்பா முருகன் கோயில்ல எப்படி அலங்காரம் இருக்கு, இதே மாதிரி அலங்காரம் பண்ணணும் அவனுக்கு ஒரு ஆசை தான். ஆமா, அங்க போய் அலங்காரம் பண்ணான். அவன் எப்படி அலங்காரம் பண்ணான் தெரியுமா? அவன் சாந்து கொண்டு தரமொழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான். ஆவி பாலால தரமொழுகி அவன் பன்னீரால கோலம் போட்டான். அவன் மாவு கொண்டு தரமொழுகி மஞ்சனையா கோலம் போட்டான். அவன் கோலம் போட்ட இடம் மதியில அவன் 6 கால வீடம் போட்டான். அவன் 6 கால வீடு
அவன் எலுமி சங்கடிய வைத்தான் அந்த எலுமி சங்கடிக்கு மேல அவன் இனியா கொட்ட பாக்கும் வைத்தான் இனியா கொட்ட பாக்கும் மேல அவன் எட்டடுக்கு ஒன்று வைத்தான் அவன் எட்டடுக்கு மேல எல்லோ அவன் எட்டடுக்கு மேல எல்லோ ஒரு குறுக்கடுக்கு ஒன்று வைத்தான் அந்த கோழி முட்டை மேல எல்லோ அந்த கோழி முட்டை மேல எல்லோ அவன் குண்டூசிய நட்டுவானோ கோழி முட்டை மேல எப்படியா குண்டூசி? ஆமா, அதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எட்டு கிளம்பி வரும்போது எத்தனையோ மேக்கப் போட்டோம், ஒரு மேக்கப் போட இங்க வந்து குளிக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிடப்பா. நல்ல வேலை முருகன் கோயில ஒரு ரூம் கட்டி வச்சு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரூம் வைக்காம மாட்டாங்க. முருகன் தப்பிச்சாரு. ஆமா, இந்த பக்கப்பாட்டமெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படிதான் அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. போன தடவை ஒரு தடவை பாடணும் எட்மண்டன்ல, அப்பெல்லாம் அவங்க 8 மணி நேரம் போட்டாங்க. இந்த கார்ல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணாங்க, எங்க எல்லாம் வந்துட்டீங்களா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காருக்குள்ள இருந்தே மேக்கப் போட்டு நான் என்ன அது என்ன கதை அப்படின்னா, அது சும்மா டச் அப் அப்படின்னா தேங்காய் வைத்தா மணி உருண்ட தேங்காமே மணி உருண்ட தேங்காமே அவன் மஞ்சள் கோல ஒன்று வைத்தான் எலுமி சங்கடிய வைத்தான் அந்த எலுமி சங்கடிக்கு மேல அவன் இனியா கொட்ட பாக்கும் வைத்தான் இனியா கொட்ட பாக்கும் மேல அவன் எட்டடுக்கு ஒன்று வைத்தான் அவன் எட்டடுக்கு மேல எல்லோ அவன் எட்டடுக்கு மேல எல்லோ ஒரு குறுக்கடுக்கு ஒன்று வைத்தான் அந்த கோழி முட்டை மேல எல்லோ அந்த கோழி முட்டை மேல எல்லோ அவன் குண்டூசிய நட்டுவானோ கோழி முட்டை மேல எப்படியா குண்டூசி? ஆமா, அதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எட்டு கிளம்பி வரும்போது எத்தனையோ மேக்கப் போட்டோம், ஒரு மேக்கப் போட இங்க வந்து குளிக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிடப்பா. நல்ல வேலை முருகன் கோயில ஒரு ரூம் கட்டி வச்சு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரூம் வைக்காம மாட்டாங்க. முருகன் தப்பிச்சாரு. ஆமா, இந்த பக்கப்பாட்டமெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படிதான் அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. போன தடவை ஒரு தடவை பாடணும் எட்மண்டன்ல, அப்பெல்லாம் அவங்க 8 மணி நேரம் போட்டாங்க. இந்த கார்ல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணாங்க, எங்க எல்லாம் வந்துட்டீங்களா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காருக்குள்ள இருந்தே மேக்கப் போட்டு நான் என்ன அது என்ன
என்ன கதை அப்படின்னா சும்மா டச்சப் நம்மளே இத்தனை மேக்கப் போடும்போது அசுரம் விடுவானா? அண்ணன் தம்பி 3 பேரும் சூரபத்மன் சாரதாசுரன் சிங்கமுகாசுரன் 3 பேரும் அந்த தவச்சாலை அலங்காரம் பண்ணதை பார்த்து அந்த ஆண்டவனே அசந்து போனாரு. என் மாண்ட ஒரு நாள் ஒரு முட்டையை கையில விட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பான். ஆமா, முட்டை போறல உளுந்து கிடந்து அவன் ஒரு பக்கம் உளுந்து அரைக்கும் ஆகல. நல்ல வேலை சும்மா பக்கத்துல விடல. ஆமா, அப்படி அவன் நாசி அடக்கி ஊசி தவம் செய்யும் போது அந்த ஆண்டவனை எண்ணி எப்படி மனமுருக பாடினான் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, பகவானே சம்போ சங்கரா, அசுரத்தையும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா. ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா, ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா. படியலக்கோ படியலக்கோ படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா. அவன் ஆண்டவனை எப்படி மனமுருக பாடி இருக்கான் பாத்தீங்களா? உங்களெல்லாம் கூடயே கூட்டிட்டு அலைதானே, ஒரு நாள் கூட என்ன பத்தி பாடலையா? பாருங்க, ஒரு காபி தண்ணி கூட வாங்கி தரது கிடையாது. எங்க இருக்கீங்க அண்ணாவி, எங்க இருக்கீங்க நீங்க? ரெட்டியர்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னீங்க. டக்கு டக்குன்னு பிள்ளை எல்லாம் சீக்கிரம் ஏறி சீக்கிரம் அந்த ஆள் வாரம் அப்படின்னு. அதுவாது பரவாயில்ல, குளிர் நேரத்துல -40 டிகிரில உங்க வீட்டு வாசலுக்கு வந்தேன். அப்படியே வாசலோட அனுப்பி விட்டியே. பக்கப்பாட்டமா தங்கமான ஆளு. அதெல்லாம் மறக்க முடியுமா? நீ கூட சொன்னாங்க சுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க அண்ணாவே, உங்களுக்கு தொண்டை கட்டினா உடனே கொடுக்குறது அப்படின்னு. சுக்கு தண்ணியும் காணும், கெட்டின தொண்டை நீ வர திறக்க மாட்டேன். அப்பேற்பட்ட அசுரன் அல்லவாவே அந்த 3 பேரும் தவம் இருந்ததை பார்த்து ஆதி கைலாசமே ஆடுது அசைதையா, தேவியே கண்ணீர் விட்டு கதறுதா. ஆண்டவா, யார அந்த 3 பேரும் இப்படி போட்டு இந்த தவம் இருக்கானே? ஆமா, உங்க தேவி பார்வதி கூட நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பணிவிட கூட ஒரு நாளும் செஞ்சது இல்லையே. அவன் இருக்கும் தவத்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்பமே நீங்க வரம் கொடுக்க போயே தீரணும். ராத்திரி 12 மணிக்கு ஆள் அனுப்பி விடுதான். அவன் 8 மணிக்கு மேல எங்க வீட்டுல பூட்டுதான். என் வீட்டம்மா சொல்லிடுறேன், எங்க போனாலும் கூட தான் வருவேன். நான் அன்னைக்கு நான் கேல்கரிக்கு பாட போறேன் அப்படின்னு நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு ஒரே காய்ச்சல் இருமலுமா இருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை கொரோனா கூட எட்டி பார்த்துட்டான்னு தெரியல, நீங்க எல்லாம் வீட்டுல இருங்க அப்படின்னு. அது என்ன கழுதியா இருந்தாலும் சரி உங்கள தான் வரும். என் மகன்லாம் ரொம்ப கெட்டிக்காரன், நேரத்துக்கே சொல்லிட்டான், அம்மா வந்தாலும் வராட்டும் சரிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன். அது எதுக்கு? நம்மள சோதிச்சு பாக்க. எங்கெல்லாம் போறோமோ வீட்டுல போய் புட்டு புட்டு வைக்க. ஆமா, எம்மா அப்பா அன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பமே அங்க அடுப்புல வந்து அதனால சட்டாப்பே என்னது, அதுக்கு சட்டாப்பா ரெடி ஆகிட்டு இருக்கும், நமக்கு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆமா ஆமா. அப்ப ஆண்டவன் ஓடி வந்து சூரபத்மனிடமும் தாரகாசுரன் சிங்கமுகாசுரனிடம் என்ன கேட்டா தெரியுமா? அடே அசுரமார்களே, ஏனப்பா இப்படி தவம் இருக்கிறாய்? ஏ சூரபத்மா, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு இந்த 7 லோகத்தையும் தேவர்கள் முனிவர்கள் இந்த மும்மூர்த்திகளை மற வேண்டும். ஆமா, அவர் வந்து இவரை மட்டும் அழிச்சிடவே கூடாதான், நீண்ட ஆண்டு காலம் வாழணுமா? இதெல்லாம் மறந்துட்டாரு. நானும் கத்தி கட்டி சொல்லி சொல்லி கொடுத்தேன். அவரு வர்ற வழியில வீட்டம்மாவே மச்சினனை ஏத்த கால. ஆமா, 7 சீட்டு வண்டியில 8 பேர் ஏறி வந்தாங்க.
RCMP பிடிக்கல, நல்ல வேலை. அடே தாரகாசுரா, உனக்கு என்னடா வேணும்? எனக்கா பாதபதாசுரம் வேணும். அப்படியா? பாதபதாசுரம். பகவான் கையில இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய ஆயுதம் அதான். அர்ஜுனனுக்கு அப்புறம் அந்த ஆயுதத்தை கொடுத்ததே இந்த தாரகாசுரனுக்கு தான். அந்த அசுர பெயர் தான் வாங்கினான். ஆமா. அடே சிங்கமுகாசுரா, உனக்கு என்னப்பா வேணும்? அவங்க மாண்டு மறையறதுக்கு முன்னாடி நான் மறைஞ்சிருக்கோம். அப்படி போடப்பா, தம்பினா இப்படிலாம் இருக்கணும். அதான் சொன்னா, தம்பி உடையான் படைக்கு எரிஞ்சானு. எங்க பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அண்ணங்காரன் கதறி அழுதான். தம்பி ஓடி போய் காலை கட்டி பிடிச்சி ஏங்கி ஏங்கி அழுதான். என்ன ஒரு பாசையா? பாசம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எரிஞ்ச வீடு முழுக்க எரியிட்டுன்னு பிடிச்சிட்டு காலை விட்டோம்னா தீவனப்பு படையை கூப்பிட்டுருவான், இல்ல வீட்டை அணைச்சிருவான். அவ்வளவு ஒரு கெட்டிக்கார அண்ணன் தம்பி. இப்ப அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்படி 3 பேருக்கும் பகவான் எப்படி வரம் கொடுக்கார் தெரியுமா? தந்தேன் தந்தேன் நடாசுரமரே, காரணியில் கேட்டவர் உனக்கு தந்தேன். அதே கொடுத்தேன் கொடுத்தேன் நடாசுரமரே, இங்கே கேட்டவர் அத்தனையும் உனக்கு தந்தேன். இங்கே தந்தே வரத்துக்கு தவ கொடுமை செய்தையானா நீ ஏதாவது பங்கு வச்சன்னா நீ அறிய போற பாத்துக்கோ. பகவான் கேட்ட வரத்தை கொடுத்தார். கேட்ட வரத்தை வாங்கி விட்டு 3 பேரும் எங்கே வருகிறான் தெரியுமா? வரம் வாங்கிட்டு சோதிச்சு பார்த்தான். அவன் வல்லரக்கன். சாஸ்தா பறவையில பாட வேண்டியது. இவன் சோதிச்சு பார்க்க நேரம் இருக்கு. அதான் வந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம். சாப்பாடு போடாத ஒரு தப்பு தான் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, இந்த கதையை பசி கொடுங்க. முருகப்பெருமான் கதையை விட்டுட்டு பல கதைக்குள்ள போயிட்டு வாரு. சங்கம் முக்கியம் இல்ல, இப்ப கந்தம் தான் முக்கியம். அப்பேற்பட்டவனிடம் வரம் வாங்கிவிட்டு 3 பேரும் எங்கே வருகிறார் தெரியுமா? அந்த திருச்செந்தூர் கடலுக்கு நடுவிலே போய் ஒரு அழகான ஒரு கோட்டை போட்டு அதற்கு வீர மகேந்திரபுரம் என்று வேறு நாமம் கொடுத்து, வீர மகேந்திரபுரம் என்று வேறு நாமம் கொடுத்து அந்த 3 பேரும் அங்க வந்து ஆண்டு வருகிறான். அப்ப ஆண்டு வரும்போது வாங்கின வரத்தை வாங்கிட்டானா சும்மா இருப்பானா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு $50 சம்பளம் வாங்கிட்டாலே நிக்க முடியல, நில கொண்டு இருக்க முடியல. ஆமா, ஏத்தால தமிழ்காரன் வந்தாலும் சரி ஹாய் ஹாய் தான், அது வேற பேச்சே கிடையாது. இவன் இவ்வளவு பெரிய வரத்தை வாங்கியிருக்கான், சும்மா இருப்பானா? அண்ணன் தம்பி 3 பேரும் தேவர்களையும் மூவர்களையும் கட்டி இழுத்துட்டு வந்தான் வீர மகேந்திரபுரத்துக்கு. ஏன் பாவி அடினா அடி, உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு தானே போனோம், வெளியே சொல்லலாமா? அதெல்லாம் நடக்கும். ஆமா, அவங்க நம்மளை அடிக்க அப்படிதான் நடக்கும். ஆமா, அப்படி அந்த அசுரர்கள் அந்த 3 பேர்களும் சேர்ந்து தேவர்கள் மூவர்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் தெரியுமா? செத்த மாட்ட சுமக்க சொல்லி செவிட்டில் அடி அடிக்கிறாரே. செத்த மாட்ட சுமக்க சொல்லி செவிட்டில் அடி அடிக்கிறாரே. மடுகுடத்தை சுமக்க சொல்லி அப்படி சுமக்க சொல்லி அவி மண்டையில அடிக்கிறானே அடிக்கிறானே.
தேங்கி அழுது கண்ணீர் விடுறாங்க. இந்த ஆண்டவன் நம்மளை காப்பாத்த வர மாட்டாரா? என் கையில இருக்கும் என் கையில நாதன் வர மாட்டாரா? அந்த பார்வதியோட கணவன் பரமசிவம் வர மாட்டாரா? வரத்தை கொடுத்தவர் எப்படி வருவாரு? அவர் வந்து அவரையும் ஒரு பக்கம் கட்டி போட்டுருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்டையும் சேர்த்துலாம் வரத்தை வாங்கியிருக்கான். ஆமா, அப்படி அனைவரும் அழுது புலம்பும் போது என் பகவானான என் சங்கரன் கண்ணிலே கண்டார். ஆகா, இந்த பாவி வரத்தை வாங்கிட்டு தேவர்களையும் மூவர்களையும் கொடுமைப்படுத்துகிறானே, அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? வீரபாகுவை அழைத்து, வீரபாகு இங்க வாப்பா, நேர போ வீரமகேந்திரபுரம் போய் அந்த 3 அசுரர்களிடமும் போய் சொல்லு, வரத்தை வாங்கணும்னு ஆடாத, பகவான் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, வரம் மேபி பொய் வரமா கூட இருக்கலாம். ஆமா, அப்படியெல்லாம் நினைச்சு ரொம்ப ஆடாத அப்படின்னு அவனுக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பான அனுப்பிவிடுறாரு. அவன் யாருக்கு? வீரபாகுக்கு பயப்படவா? ஆமா ஆமா, அந்த வீரபாகுலாம் கிடையாது. இது நம்ம பகவானோட சேனை படைக்காக ஒண்ணு வச்சிருந்தா அந்த வீரபாகு தலைவர். ஆமா, அவருக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. பகவானுக்கே வேலை இல்லை, வீரபாகுக்கு வேலை இருக்குமா? வீரபாகு வந்தாரு, சொன்னாரு, கதையெல்லாம் கேட்டான். அந்த 3 அசரமாரம் செல்லாது போய்கிட்டே இருக்கலாம். வீரபாகுக்கு கோபம் தாங்க முடியல. சரி, இப்ப பாரு, நான் பகவான்கிட்ட போய் சொல்லுதுன்னு வேகமா வரும்போது அங்க தெய்வேந்திர ஓடி வந்து காலை எட்டி பிடிக்கும். அப்பா வீரபாகு, என்ன விட்டுட்டு போயிடாத, இவன் அடிக்கிற அடி தாங்க முடியலப்பா. ஆமா, மேலெல்லாம் வலி தாங்க முடியல. அடி கூட இப்படி அடிக்க மாட்டான், அதை விட மோசமா அடிக்க அந்த பையன். என்னை எப்படியாவது கைலாசம் திரும்ப கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி தெய்வேந்திரன் சொல்லும் போது வீரபாகு என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வேந்திரா, உன்னை நான் காப்பாத்தி கையில கூட்டிட்டு போனேனா, உன் மகள் தெய்வானையை மனம் முடித்து கொடுப்பாயா? அங்கேயே ஆட்டை போட்டார். உங்களோட பெரிய ஆளு. சரி தார அப்படின்ட்டான். இவன் நேர போனான். தெய்வேந்திரன் போய் சிவபெருமான் சொன்னான், ஆண்டவா, நம்ம சொல்றது எதுவும் அவன் கேட்க மாட்டான். அவன் எதுவுமே மதிக்கல, கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம தகுதி தராம வளர்த்திட்டான். தராதரமே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பகவானுக்கு கண்கள் சிவந்தது. அந்த நெத்தியிலிருந்து நெற்றிக்கண் திறந்து 6 தீப்பொறிகள் பறந்து விழுந்தது. 6 ஆண் குழந்தையா பிறந்தது. 6 ஆண் குழந்தை பிறந்த உடனே பகவான் பார்த்தார், கார்த்திகை பெண்ணை வர சொல்லி 6 ஆண் குழந்தையை வளர்க்க சொன்னார். இந்த கார்த்திகை பெண் 6 பேரையும் வளர்த்து வரும்போது 6 பாரர்களையும் அப்பனையும் அம்மாவையும் பார்க்கணும்னு சொல்லி ஓடோடி கைலைக்கு வரும்போது பார்வதா தேவி பார்த்தா 6 பேரையும் எப்படி தூக்குறது? 6 பேரையும் ஒன்னா கூட்டி பிடிச்சி ஒரே பிள்ளையா தூக்கணும். இந்த பிறந்தான் ஆறுமுகம். அப்பேற்பட்ட பிள்ளையை பகவான் சொன்னார், அப்பா, அந்த வீர மகேந்திரபுரத்தில் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் உன்னை பிறவி செய்தேன் அப்படின்னு சொல்லி வீரபாகுவோட சேனை படையை உனக்கு தாரேன் அப்படின்னு அவர் கையில உள்ள சேனை படையை கொடுத்தார். பார்வதா தேவி கையில உள்ள வேலை கொடுத்தார். சக்திவேல், அதான் வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல். அந்த வேலை வாங்கி கொண்டு அவனுக்கு அன்றைக்கு பேர் நாமம் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? நீ விசாகத்தில பிறந்ததால உனக்கு விசாக நின்று ஒரு பெயரே, உனக்கு அக்கினி குமாரன் என்று ஒரு கங்கை கரத்தால வாங்கியதால் உனக்கு கங்காதர ஒரு பேர், கார்த்திகை பெண்ணால வளர்ந்ததாலே உனக்கு கார்த்திகை ஒரு பெயர். விசாகன் என்றும் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும் 6 பேரையும் ஒரு குழந்தைய வாரி அணைத்ததால அவனுக்கு 6 முகம் என்று பேர் நாமம் கொடுத்து பகவான் அந்த சக்தியோட வேலோட அந்த வீரபாகுவின் சேனை படைகளை அழைத்துக் கொண்டு வீர மகேந்திரபுரம் வந்து அங்க என்ன அட்டகாசம் பண்ணுறார் தெரியுமா?
என்னை நாட்டிலையும் நல்ல நாடு அந்த நவலர்கள் ஓட்டு நாடு அந்த கொடமல்ல ஒளியும் நாடு ஒளிந்ததென்றல் வீசு நாடு அங்கே மாடியிருந்து குதித்து ஓடும் அங்கே மயிலிருந்து விரித்து ஆடும் வீர மகேந்திரபுரம் தன்னதிலே மகேந்திரபுரம் தன்னதிலே அங்கே வீரபுரம் நடத்துவாரா நடக்கும் போது தாயாசுரம் ஆண்டானே அடித்து நல்ல நொறுக்கும் போது சிங்கமாசுரம் ஆண்டானே அடி தம்பிமார் மடிந்ததா அடி தம்பிமார் மடிந்ததா அவனுக்கு தைரியமும் குறைந்து போச்சு ஆவி தைரியமும் குறைந்ததாலே அவன் எடுத்தானே கொல சொருவோம் அவன் எதிர்த்து அங்கே நிக்காம அவன் மரம் போல வடிவம் கொண்டு மானம் கெட்ட சுரணவன் எங்க சக்தியவா பெத்தமவன் எங்க சக்தியவா பெத்தமவன் சக்தி சூழத்தால எரிந்தாரே அபிஷேகத்தால எரிந்த போது மலரெண்டாக பிறந்திடுமா அந்த மனது ஊர பாதியதோ மயில் வாகனமா அந்த வடிவேலன் வைத்திட்டானே அந்த எனது ஊர பாதியதோ சேவல் நல்ல கொடியாக அந்த மிருக பெருமா வைத்தாரே அப்படி சூரனை வத முடிந்த ஏ சுப்பிரமணிய கடவுளவர் அந்த அசுரரை வத முடிந்த எங்க ஆறுமுக கடவுளவர் சூரபத்ம ஆனவனும் ஆண்டவன் முருகனுக்கு வாகனமாய் ஆனானே எங்க பொன்னான அசுரர்களோ பாலசுப்பிரமணிய ஆனவனுக்கு சேவல் நல்ல கொடியாக அங்கே சஞ்சாரம் பண்ணினானே தேவரையும் மூவரையும் கையிலே ஒப்படைத்து என் சின்ன மக முருகனுக்கு தேவேந்திரம் பெத்தமவா இவளைய மனம் முடித்து மாற்றங்குளம் காக்க எண்ணி வள்ளிய மனம் முடித்து தலைவர் நல்ல குலத்தியோடு அந்த வள்ளிய மனம் முடித்து இந்த கிழங்கை மாநகரத்திய வள்ளி தெய்வானையோடு கல்யாண வாசலாகவே வந்து வந்தாரே இங்க உள்ள மக்கள் நீங்கள் அனைவரும் 6 பேரையும் ஒன்னா கூட்டி பிடிச்சி ஒரே பிள்ளையா தூக்கணும். ஆமா, அந்த விரம் தான் என் ஆறுமுகம். ஆமா, அப்பேற்பட்ட பிள்ளையை பகவான் சொன்னார், அப்பா அந்த வீர மகேந்திரபுரத்தில் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் உன்னை பிறவி செய்தேன் அப்படின்னு சொல்லி வீரபாகுவோட சேனைப்படையை உனக்கு தாரேன் அப்படின்னு அவர் கையில உள்ள சேனைப்படை கொடுத்தார். பார்வதா தேவி கையில உள்ள வேலை கொடுத்தார். ஆமா, சக்திவேல், அதான் வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல். அந்த வேலை வாங்கி கொண்டு அவனுக்கு அன்றைக்கு பேர் நாமம் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? நீ விசாகத்தில பிறந்ததால உனக்கு விசாக நின்று ஒரு பெயரே பிறந்ததால உனக்கு அக்கினி குமாரன் என்று ஒரு கங்கை கரத்தால வாங்கியதால் உனக்கு கங்காதர ஒரு பெயர் கார்த்திகை பெண்ணால வளர்ந்ததாலே
இங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும் 6 பேரையும் ஒரு குழந்தைய வாரி அணைத்ததால அவனுக்கு 6 முகம் என்று பேர் நாமம் கொடுத்தோம். பகவான் அந்த சக்தியோட வேலோட அந்த வீரபாகுவின் சேனை படைகளை அழைத்துக் கொண்டு வீர மகேந்திரபுரம் வந்து அங்க என்ன அட்டகாசம் பண்ணுறார் தெரியுமா? என்னை நாட்டிலையும் நல்ல நாடு அந்த நவலர்கள் போற்று நாடு அந்த கொடமல்ல கொடியும் நாடு தென்றல் வீசு நாடு மாடியிருந்து குதித்து ஓடும் அங்கே மயிலிருந்து விழித்து ஆடும் வீர மகேந்திரபுரம் தன்னதியே மகேந்திரபுரம் தன்னதிலே அங்கே வீரபுரம் நடத்துவாரா நடக்கும் போது தாராசுரம் ஆண்டானே அடித்து நல்ல நொறுக்கும் போது சிங்கமாசுரம் ஆண்டானே அடி தம்பிமார் மடிந்ததா அடி தம்பிமார் மடிந்ததா அவனுக்கு தைரியமும் குறைந்து போச்சு பாவி தைரியமும் குறைந்ததால அவன் எடுத்தானே பலசுருவோம் அவன் எதிர்த்து அங்க நிக்காம அவன் மரம் போல வடிவம் கொண்டு